தொடர்ந்து நம்முடைய மூத்த வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு இளங்கோவன். இப்போது குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறார், ஆனால் தண்டனை இன்னும் வெளியாகவில்லை. தண்டனை 21ஆம் தேதி தான் சொல்லப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? இப்போ நம்ம காட்சிகளில் சில காட்சிகளில் பார்க்குறோம், அவருடைய வாகனத்திலிருந்து தேசிய கொடி அகற்றப்பட்டிருக்குன்னு. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் அமைச்சராகவே இருப்பாரா? தண்டனை அறிவிக்கிறவரை அவருடைய நிலைமை என்னவாக இருக்கலாம்? நம்ம சட்டப்படி ஒரு சிலதை பார்த்தோம்னா, சட்டப்படி தண்டனை 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் என்றால் மட்டுமே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அவருக்கு பதவி இழப்பு கட்டாயம், நிர்பந்தம். ஆனால் இப்போ எப்படியோ ஒரு தீர்ப்பு வரும், அப்படி இது சரியில்லைன்னு சொல்லி நானா பதவி விலகுவதோ அல்லது ஒரு மாறல்னு சொல்லுவீங்க, ஓகே 2 ஆண்டு தண்டனைனா தான் பதவி இல்லை, 1 ஆண்டு 9 மாசம், எனவே நான் பதவியில் இருப்பேன் என்பது ஒரு தனிப்பட்டவருடைய முடிவு. எனவே லா படி பார்த்தீங்கன்னா சட்டம் 2 ஆண்டுகள் தண்டனை என்றால் மட்டுமே கட்டாயமாக பதவி இழப்பை சொல்லுகிறது. சார், இதில் ஒரு கேள்வி என்னன்னா, நீங்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி முழுமையாக, அதாவது மற்ற வழக்கில் ஓகே, ஆனால் இது ஊழல் தடுப்பு அந்த மாதிரியான விஷயங்களை தானே வரும். ஸோ அப்போ அவருக்கு ஒரு குறைந்தபட்சமாக ஒரு அபராதம் விதித்தாலே அவர் தகுதி இழப்புக்கு ஆளாயிறாரு. அதுதான் பிரதிநிதித்துவ சட்டம் 8(1) சொல்லுது அப்படின்றாங்களே. இது நாள் வரைக்கும் நாம் கவனித்த வரைக்கும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் தகுதி இழப்பு எப்படி வந்தது, என்ன தகவல் என்றதுதான் நம்ம சொல்றோம். இப்ப மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல 1 நாள் என்றாலும் பதவி இழப்பு வரும் அப்படிங்கறத இதுவரைக்கும் நான் லாயரா இருந்தாலுமே சில நேரம் என்னுடைய ஒரு விஷயத்தை எனக்கு தெரியாதுன்னு சொல்ற வரேன். இது நாள் வரைக்கும் நான் படிக்கல. நீங்க கேட்ட விஷயத்தை இது நாள் வரைக்கும் எனது கவனத்துக்கு நான் கொண்டு வரல, இது தெரிஞ்சுக்கல. அப்போ ஒரு அபராதம் விதிக்கப்பட்டா, உங்களுடைய பார்வையில் அபராதம் விதிக்கப்பட்டா அவர் தகுதி இழப்புக்கு ஆளாக மாட்டார் அப்படின்னு பாக்குறீங்க? ஆமா, சொல்ல வர்றேன். ஆனால் என்ன அதே நேரத்தில் நம்ம எங்க கவனிக்க வர்றோம்னா, ஊழல் விஷயத்துல வரும் பொழுது ஒரு கொலை கேஸ்ல போயிட்டாரு, இல்ல வேறு வழக்குல போயிட்டாரு, தகுதி இழப்பு என்பதை விட ஊழல்னு வர்றோம் இல்லைங்களா, அது பொது மக்களால் பதவி கொடுக்கப்பட்டு அதில் தவறு செய்த நபர் எனக்கு தகுதி இழப்பு இப்படி இல்லையே நான் இருப்பேன் என்பது மாரல் ஆஸ்பெக்ட்ல வரக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு 1 ரூபாய் திருடினாலும் திருடுதான், 1 கோடி திருடினாலும் திருடுதான் என்பது மாதிரி ஊழல் வழக்குல வரும். அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம அப்படி எடுக்கிறோம். சப்போஸ் குறைந்தபட்ச தண்டனை என்றால் அவர் நீடிப்பாரா என்றால், நீடிப்பது சரியா என்பதுதான் விவாதத்துக்குரியது. நன்றி திரு இளங்கோவன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.